சேர்ந்துதான் போராட வரணும். புரியுதா? சும்மா போயிட்டு திரும்பி திரும்பி அவன் தரமாட்டான். அப்ப அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு தாங்க. எப்படி மாநில அரசு என்ன செய்யும்? எல்லா வரியும் அவனுக்கு கட்டிடும். மத்திய அரசு, இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் பெருக்கத்துக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாம் கற்றறிந்தவர்கள். ஒண்ணும் இல்ல. மாநில அரசுகளின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இவன் மொத்தமா கொடுத்துருவான். சரக்கு மற்றும் சேவை வரி எல்லா வரியும் கொண்டு போய் வச்சிருவான், கூச்சி வச்சுக்கிடுவான். பேரிடர் காலங்கள்ல ஒரு 500 கோடி கொடுங்களேன். மத்திய அரசு நம்ம கேட்ட நிதியை தராது, அதனால் நம்ம ரொம்ப வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க. நான் கூட கேட்டது, கவர்மெண்டா கந்துவட்டி கிடையாடா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அவன் எடுத்துக்கிட்டு தரமாட்டான். அது மாதிரி நீங்க எவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்த அரசியல் அதிகாரத்தை கொடுக்கிறீங்களோ அவன் இதுவரை தரவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? தருகிற ஒரு அதிகாரத்தை நீங்க நிறுவனம். அதான் இங்க இருக்கிறது. இப்ப இதுவரை எத்தனை பேர் பேசிட்டு போயிருப்பாங்கல்ல. இப்ப இந்த பேச்சு எங்க போகுது, எப்படி வருது, எப்படி வேலை செய்யுது. இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாரு? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? இனிமேதானே உங்களுக்கு இருக்கு தொல்ல. அவன் எப்படி வந்தான், ஏன் வந்தான், என்ன அவனை எப்படி பேச விட்டீங்க? இந்த மண்டபத்துக்காரருக்கு எப்படி மாநாட்டுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க? என்ன இதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும்.